பெருமதிப்புக்குரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் அவர்களே, அவருக்கு துணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கூட்டியிருக்கின்ற மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, தமிழ் இன்னும் கைவிடப்படவில்லை, சம்பத் வருந்தியது போல மீண்டும் உயிர் தழைக்கின்ற வகையில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய தமிழ் அரங்கங்களால் மீண்டும் தமிழ் உயிர் பெற்று தமிழ்நாடு முழுவதும் தழைக்கும் என்னும் நம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையில் பெருந்திரளாக தமிழ் கேட்பதற்கு கூடியிருக்கின்ற கோவை பெருமக்களே, ரொம்ப வியப்புத்தான். சம்பத் சொன்னது உண்மைதான். தமிழை கேட்பதற்கே நாதி இல்லாத ஒரு காலம் வந்து விட்டது. நான் இளைஞனாக இருந்தபோது தமிழ் இயக்கங்கள் பெரிய அளவுக்கு நடந்தன. அவையெல்லாம் போய் தமிழை படிப்பதற்கும் தமிழை போற்றுவதற்கும் நாதி இல்லாத ஒரு காலம் ஏற்பட்டிருக்கும் போது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இதை ஒரு பெரும் பணியாக எடுத்துக்கொண்டு செய்வது என்பது ரொம்ப பெரிய அளவுக்கு பாராட்டத்தக்கது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வது பெரிய முயற்சி. அதில் சிலர் தான் வெற்றி பெறுகிறார்கள், பெரிய அளவுக்கு வெற்றி பெறுகிறார்கள். பலர் வாழ்ந்து தேய்த்து விட்டு போய்விடுகிறார்கள். அப்படி வெற்றி பெறுகின்றவர்கள் ஒரு பெரிய நிறுவனமாகி பெரும் புகழ் பெற்று பெரும் பணத்தை குவிக்கின்ற போது அதை என்ன செய்வது என்று சிலருக்கு மட்டும்தான் மட்டுப்படுகிறது. மற்றவர்களெல்லாம் சேர்த்து சைபராக்கி பாஸ் புஸ்தகங்களில் வைத்து விட்டு போகிறார்களே தவிர அது பயன்பெறுவதில்லை. ஆக நம்முடைய பணம் பயன்பட வேண்டும், அதுவும் தமிழுக்கு பயன்பட வேண்டும் என்ற யோசனையை மேற்கொண்டு இருக்கின்ற தமிழ் அறிஞர்களை எல்லாம் கூட்டி வந்து இங்கே பேச வைத்து கற்றிலனாயினும் கேட்க என்ற அடிப்படையில் படிக்க நேரமில்லாத மக்களுக்கு கேட்கின்ற வாய்ப்பை உருவாக்கி இந்த தமிழை வளர்க்கின்ற பணி என்பது ரொம்ப பெரும் பணி. அதற்காக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த தமிழால் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுவும் வெறும் தமிழ் மட்டுமல்ல, மொழி என்பது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான கருவி. அது உணர்வு சார்ந்தது என்றாலும் கூட கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்துகிறோம். மொழி தோன்றிய பிறகுதான் நாகரிகம் வந்தது. ஆகவே இந்த மொழியின் வழியாக மனித சீர்திருத்தம் நடக்கிறது. மனிதர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்களை நெறிப்படுத்துவதற்கும் உலகம் தோன்றிய நாளிலிருந்து பெரும் முயற்சி, சமுதாயம் கட்டமைக்கப்பட்ட நாளிலிருந்து பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த முயற்சிகளிலேயே மாபெரும் முயற்சி மகாபாரதம் தான். எத்தனையோ நூல்கள் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ காலங்களில் எழுதப்படுகின்றன. அவையெல்லாம் காலத்தை தாண்டி நிற்பதில்லை. தே நெவர் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். காலம் அடித்து தூக்கி எறிந்துவிடும். எவ்வளவு புது கவிதைகள் 20-30 ஆண்டுகளாக வந்தன. தமிழையே மாற்றி அமைத்து விட்டதாக சொல்லப்பட்ட கவிதைகளெல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விட்டன. ஈசல்கள் போல் பறந்து போய்விட்டன. ஒரு இலக்கிய படைப்பு காலத்தை தாண்டி நிற்பது என்பது பெரிய முயற்சி. அது மட்டுமல்ல, 3000 ஆண்டுகளாக மகாபாரதம் இருக்கிறது. மகாபாரதம் மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவை சீரமைத்த ஒரு பெருமை ஒரு நூலுக்கு உண்டு என்றால் அது பாரதத்திற்குத்தான், மகாபாரதத்திற்குத்தான். பாரதத்தை மிஞ்சிய கதையும் இல்லை, கர்ணனை மிஞ்சிய கொடையும் இல்லை என்று சொல்வார்கள். அவ்வளவு சிறந்த ஒரு இதிகாசம். தமிழர்கள் பெரிய இதிகாசங்கள் படைக்க கற்கவில்லை. ஆரிய மொழியில் வடமொழியில் தான் இந்த இதிகாசங்கள் ஏற்பட்டன. நம்முடைய சம்பத் பேசிய சிலப்பதிகாரம் சிறந்த நாடக காப்பியம் என்றாலும் ஒரு சின்ன செய்தியை ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக சொல்வார் இளங்கோடிகள் என்றாலும், நாமும் 50 காப்பியங்களை பெற்றிருக்கின்றோம் என்றாலும், இவ்வளவு ஒவ்வொரு மனிதனையும் ஒரு வாழ்க்கை சிக்கலுக்கு உள்ளாக்கி அதற்கு ஒரு தீர்வு கண்டு எத்தனை ஆயிரம் பாத்திரங்கள், எத்தனை ஆயிரம் கதைகள், எல்லாமே அறத்தை நிலைநிறுத்துவதை மையமாக கொண்டு அந்த
இதிகாசம் படைக்கப்பட்டது. எத்தனை முறை படித்தாலும் சலிப்பதில்லை, எத்தனை முறை படித்தாலும் மனதை கழுவுகின்ற ஆற்றல் மகாபாரதத்திற்கு தான் உண்டு. திருக்குறள் வழியாக படிப்பது கடினமானது, மகாபாரத கதை வழியாக அதை அறிவது எளிதானது. ஒரு நூல் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எழுதப்படுகிறது, அதனாலே தான் அது 3000 ஆண்டுகளாக நிற்கிறது. வரலாற்றை சொல்வதற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காகவோ எழுதப்படுகின்ற நூல்கள் விரிந்து பறந்திருப்பதில்லை. மகாபாரதம் தான் விரிந்து பறந்த நூல். உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் உண்டோ அத்தனை வகையான மனிதர்களும் பாத்திரங்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் மகாபாரதத்தில். நான் நினைக்கின்றேன், மகாபாரதத்தை போல ஒரு நூல் 3000 ஆண்டுகளாக இன்னொரு நூல் ஏன் பிறக்க முடியவில்லை? காலம் முன்பை விட முதிர்ச்சி அடைந்து வருகிறது, நாம் அறிவு முதிர்ச்சியில் இன்னும் கூடுதல் நிலையை பெறுகிறோம். என்றாலும் கூட அடுத்தடுத்து வருகின்ற படைப்பாளிகள் மகாபாரதத்துக்கு இணையாக அதற்கு அடுத்து வந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி இன்றைக்கு வரையிலும் 3000 ஆண்டுகளாக இதற்கு நிகரான ஒரு காப்பியம் இதிகாசம் படைக்கப்படவில்லையே, ஏன்? தருமனை போல ஒரு பாத்திரத்தை உருவாக்குவதற்கு வியாசனால் தான் முடியும். தருமனை சாதாரண எழுத்தாளர்கள், சாதாரண கவிஞர்கள் தருமனை போல ஒரு பாத்திரத்தை உண்டாக்க முடியாது. பெரும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அந்த கேள்விகளுக்கு நாம் எப்படி விடை காண்போமோ அதற்கு நேர் மாறான முறையில் விடை காணுகின்ற தருமனை கதை தலைவன் ஆக்கி ஒரு இதிகாசம் படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தருமனாகவே வாழ்ந்தவனாக வியாசன் இருந்திருந்தால்தான் தருமனை படைக்க முடியுமே தவிர தருமனை வேறு யாரும் படைத்து விட முடியாது. சாதாரண எழுத்தாளர்கள், சாதாரண கவிஞர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து தருமனை போன்ற ஒரு பாத்திரத்தை படைக்க முடியாது. தருமன் கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க முடியாது. எந்த மனிதனும் கற்பனையில் ஏன் காலத்தை தாண்டி நம்முடைய இலக்கியங்கள் இருப்பதில்லை? அது என்ன என்று நமக்கு தெரிவதில்லை. நம்முடைய காலம் வரையிலும் தான் நமக்கு தெரியும். அதுபோல தருமனை போல ஒரு பாத்திரத்தை படைக்க வேண்டுமென்றால் தருமனின் வாழ்வு முறை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று வியாசனுடைய சிந்தனையிலே படிந்திருக்க வேண்டும். வியாசனே ஒரு தருமனாக வாழ்ந்து பார்த்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனால் தான் தருமனை படைக்க முடியும். தருமன் போல ஒரு பாத்திரம் படைக்கப்பட்டு உலக இலக்கியங்களில் இலியாது சரி, ஒடியீசு சரி, ஷேக்ஸ்பியர்கள் சரி, என்னென்னவோ உலக இலக்கியங்கள். ஆனால் எதிலும் நான் இதுபோல பாத்திரங்களை படைத்து இவ்வளவு கேள்விகள் எழுப்பப்பட்டு இவ்வளவு கேள்விகளுக்கு விடை காணுகின்ற முயற்சி மகாபாரதத்தை தவிர வேறு எதிலும் நடக்கவில்லை. இதற்கு நிகரான இன்னொரு இதிகாசம் ராமாயணம். ஆக இந்தியாவை ஒருமைப்படுத்திய, இந்தியாவை பண்படுத்திய இதிகாசங்கள் இந்த இரண்டும் தான். அதில் ராமாயணத்தை விட மகாபாரதம் ரொம்ப விரிவானது. பல வகையான பாத்திரங்களை படைத்து நமக்கு பல வகையான சிக்கல்களுக்கு தீர்வு காணுகின்ற முறையை சொல்லக்கூடிய ஒன்று. நான் உங்களுக்கு ஏன் வியாசன்தான் இந்த மகாபாரதத்தை படைக்க முடியும் என்பதற்கு, தருமனை படைக்கின்ற ஆற்றல் வியாசனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். வியாசனே அந்த தருமனின் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்திருப்பான். அதனுடைய அடிப்படையிலே தான் அவனால் தருமனை படைக்க முடிந்தது என்பதை எதை வைத்து சொல்கிறேன் என்றால், ரீசரக்ஷன் என்ற ஒரு ருஷ்ய நாவல், ரொம்ப நிகரற்ற நாவல். ஒரு 200, 300, 500 ஆண்டுகளில் எழுதப்பட்ட நூல்களிலேயே டால்ஸ்டாய் காந்தியால் கொண்டாடப்பட்டவர். காந்தி, நாம் காந்தி ஆசிரமம் என்று பெயர் வைக்கிறோம், காந்தி டால்ஸ்டாய் ஃபார்ம் என்று பெயர் வைத்தார். அவ்வளவுக்கு டால்ஸ்டாயை பின்பற்றியவர் காந்தி. அவ்வளவு பெரிய மகான் டால்ஸ்டாய். ருஷ்யாவில் பெரிய பிரபு குடும்பத்தில் பல 1000 ஏக்கர் நிலங்களை வைத்திருந்து கடைசியில் தன்னுடைய சொத்துக்களை என்ன செய்தான், எப்படி வாழ்ந்தான் என்பது ரொம்ப தலைகீழாக மாறி வாழ்ந்தவன் அவன். அந்த டால்ஸ்டாய் ரீசரக்ஷன் என்று ஒரு நாவல் எழுதினான். அந்த நாவல் உலக புகழ்பெற்ற நாவல். அந்த நாவல் மிகச் சிறப்பாக ஆனதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த நாவலினுடைய கதை தலைவனே டால்ஸ்டாய் தான். அவன் பேர் நிக்கலதையா என்று வைத்திருப்பானே தவிர அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறையே அதனுடைய சீர்கேடுகள், அந்த சீர்கேடான வாழ்க்கையின் மூலம் எப்படி அதனை ஊடுருவி வெளியே வந்தோம் என்பதையெல்லாம் அவன் கண்டறிந்து கதை வடிவிலே இலக்கிய படைப்பாக அதை உருவாக்குகிறான். ஆகவே ரீசரக்ஷனை படைக்க டால்ஸ்டாயால் தான் முடியும். ஏனென்றால் டால்ஸ்டாய் தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தவன். அதுபோல் வியாசன் தருமனுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால்தான் தருமனை படைக்க முடியுமே தவிர தருமனை படைப்பது எளிதான ஒன்றில்லை. துரியோதனர்களை படைக்க முடியும். துரியோதனன் குறைவான பாத்திரம் இல்லை.
அவன் இந்த சொத்தை இன்னொருவனோடு பங்கிட்டு கொள்ள விரும்பவில்லை. திருதராஷ்டிரனுக்கு தான் இந்த சொத்து உரியது. அவனுடைய மகன் நேரடியாக நான் தான். அவனுக்கு கண்ணில்லாத காரணத்தினால் இன்னொருவன் அவன் தம்பி ஆளுகின்ற நிலைமை ஏற்பட்டது. அதனாலே பாதி பங்கு அவனுக்கு போக வேண்டும் என்பதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை தவிர மற்ற எத்தனையோ சிறந்த குணாம்சங்கள் உடையவன். தருமனுக்கு இருந்த எந்த குணாம்சம் துரியோதனிடம் கிடையாது என்றால், சொன்ன சொல்லுக்காக உயிரே விடுவான் தருமன். ஆனால் சொன்ன சொல்லையெல்லாம் புரட்டி புரட்டி வாழ்வான் துரியோதனன். அதனால்தான் தருமன் அளவுக்கு துரியோதனன் இருக்க முடியவில்லை. ஆனால் அவன் பேசுகின்ற பேச்செல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். கர்ணனை ஜாதியினால் இழிவுபடுத்துகின்ற போது அதை பற்றி அவன் பேசிய பேச்சு நிகரற்றது. அங்கே பேசுகிறார்கள், அர்ச்சுனனோடு போரிடுவதற்கு நீ வந்திருக்கிறாயே, நீ சூதர் குலத்தில் பிறந்தவன், சத்திரியனோடு போரிடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டபோது அவன் சொன்னான், உங்களில் யாரும் அப்பனுக்கே பிறந்தவர்கள் இல்லை, நீங்களெல்லாம் தகுதியுடையவர்கள் என்றால் அப்பனுக்கு சூத குலத்தில் பிறந்தவன் என்பதனால் இவன் தகுதியற்றவன் ஆகிவிடுவானா என்று துரோணர் வரையிலும் கேட்கிறான். நீ குடத்திலே பிறந்தாய், அவன் வேறு ஒன்றிலே பிறந்தான், அவன் அப்பனுக்கு பிறக்கவில்லை, நீங்களெல்லாம் பெரிய குலம் பேசுகிறீர்கள், அவன் போருக்கும் தர்மத்திற்கும் என்ன ஜாதி என்று கேட்கிறான். எவன் தர்மத்தை கடைப்பிடிக்கின்றவனோ, எவன் போரிலே வீரனாக முன் வருகின்றவனோ அவன் ஜாதிகளை தாண்டி நிற்கின்றான் என்று சொல்லுகின்றான். கடைசி போரிலே இந்த சூதன் மகனோடு தானே இந்த அர்ச்சுனன் மோதுகிறான். ஆகவே இந்த ஒரு சூதன் மகனை தூக்கி வைத்து நட்பாக பாராட்டியதில் கடைசி வரையிலும் நிற்கிறான். ஒரு மனிதன் கடைசியில் நீ இன்னார் என்று சொல்லப்படுகிறது. குந்தி சொல்லுகிறாள், கிருஷ்ணன் சொல்லுகிறான், கண்ணன் சொல்லுகிறான், நீ யார் என்று சொல்லுகின்ற போது அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை. இந்த கதையே நன்றி அறிதல் என்பதற்கும் தர்மத்திற்கும் இது ரெண்டில் எது சிறந்தது என்பதை நிலைநிறுத்துவதற்காக கர்ணன் என்கின்ற பாத்திரத்தையும் தருமன் என்கின்ற பாத்திரத்தையும் படைத்தான் வியாசன் என்று நான் நினைப்பது வழக்கம். மற்ற எல்லா பாத்திரங்களும் வந்து வந்து போவார்கள். ஆனால் கர்ணன் கடைசி வரையில் நிற்பான். அதுபோல் தருமன் அதையும் மிஞ்சி நிற்பான். ஆக தருமத்தை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்த தருமன் சிறந்தவனா, அல்லது எந்த காரணம் கொண்டும் நன்றி அறிதலிலிருந்து பிறழாத கர்ணன் சிறந்தவனா? இந்த கேள்வி மகாபாரதத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஆராயப்படுகிறது. உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதாவது கும்பகர்ணனுக்கும் இதே நிலை இருந்தது. அண்ணன் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், அண்ணன் செய்த தவறை அவன் கண்டித்து பேசினாலும் அவனுக்காக போரிலே உயிர் விடுவதற்கு தயாராக இருந்தவர் கும்பகர்ணன். ஆனால் நன்றி அறிதல் சிறந்த பண்புதான் என்றாலும் அறத்தை விட மேலான பண்பில்லை. அறம் மாறி நடக்கின்றவன் ராவணன். ஆகவே அவனோடு இசைந்திருக்க மாட்டேன் என்று வெளியேறியவன் வீடனன். பாருங்கள், ஒரு 2 பெரும் குணங்கள் 2 பேருக்கு. வீடனன் அறந்தான் பெரிது என்று கருதினான். அண்ணனாகட்டும் அம்மாவாகட்டும் யாராகட்டும் அதை பற்றியெல்லாம் முக்கியமில்லை, தர்மத்தை நிலைநாட்டுவது முக்கியம். அறத்தை கொன்று நான் வீடனனுக்கு ராவணனுக்கு நான் துணை புரிவேனே, ஆனால் அறத்திற்கு மாறாக நடந்தவனாவேன் என்று வீடனன் கருதுகிறான். என்னதான் இருந்தாலும் அவன்தானே நம்மை ஆளாக்கி உயிரூட்டி இன்றைக்கும் உண்டாக்கி வைத்திருக்கின்றவன். இவ்வளவு காலமும் அவனுடைய சோற்றை தின்றுவிட்டு பிறகு இன்றைக்கு அவனுக்கு மாறாக போவது என்பது நடக்கக்கூடிய காரியமா என்று கும்பகர்ணன் கேட்டு ராவணனுக்காக போரிட்டு சாகின்றான். அவன் தர்மத்திற்காக மாறி நிற்கின்றான். வீடன ஆழ்வார் என்று போற்றப்படுகின்றான். அங்கேயும் இதற்கு முடிவு தெரிந்ததாக எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி மகாபாரதத்திலும் கர்ணனுக்கும் தர்மனுக்கும் நடக்கின்ற பெரும் போர் தான் இந்த மகாபாரதம். கிருஷ்ணன் சொல்லுவான், ரொம்ப கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் இந்த விழாவையே நடத்துகிறார்கள். அந்த கிருஷ்ணன் என்கின்ற பெயர் காலகாலமாக நம்முடைய தலைமுறைகளில் வந்து கொண்டே இருக்கும். அந்த மகாபாரதம் 3 பேருக்குரியது. ஒன்று தருமன், இன்னொன்று கர்ணன், இன்னொன்று கிருஷ்ணன். இந்த 2 அறங்களில் எது சிறந்த அறம் என்கின்ற மோதல் மகாபாரதத்தில் கடைசியிலே வருகிறது. பாருங்கள், கிருஷ்ணன் போய் கர்ணனிடம் அவனுடைய உண்மையை சொல்லுகிறான். நீ சூதன் மகன் இல்லையடா, நீ சூரியனுடைய மகன், குந்திக்கு பிறந்தவன்.
முறைப்படி பாண்டவர்களுடைய மகன், பாண்டவர்களுடைய அண்ணன் நீ. ஆகவே நீ இங்கே வந்தால், கிருஷ்ணன் பெரிய சூதுக்காரன், பயங்கர சூதுக்காரன். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், நீ இங்கே வந்தால் மூத்தவன் நீ, ஆகவே ஆட்சி உனக்கு வரும், அதிகாரம் உனக்கு வரும். அதிகாரம் என்ன எளிதான காரியமா? அதிகாரத்தை நீ அடையலாம். நீ ஆழ்வாய், உனக்கு தொண்டு செய்து மற்ற தம்பிகள் துணையிருப்பார்கள். அவ்வளவு பெரிய பெருமை உனக்கு வரும். ஒன்று. ரெண்டாவது, 5 பேருக்கு பங்கிடப்பட்ட பாஞ்சாலி நீயும் பாண்டவன் என்கின்ற காரணத்தினால் 6வது உனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் என்று சொல்கிறான். இதை கிருஷ்ணனை தவிர வேறு எவனும் சொல்ல முடியாது. இது மகாபாரதத்தில் இருக்கிறது. பாஞ்சாலியில் உனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். எந்த வகை கவர்ச்சி உனக்கு இருந்தாலும் இருக்கட்டும் என்று 2ஐயும் சொல்லுகிறான். அதிகாரம் கிடைக்கும் என்பதை பெரிதாக நினைத்தால் அதிகாரத்தை பெறு. அதிகாரம் பெறுவது பெரிதில்லை, இந்த பாஞ்சாலி பெரிது என்று நினைத்தால் பாஞ்சாலியை பெறு. 2 கிடைக்கும் என்று அவன் சொல்லுகிறான். 2க்கும் அவன் அசையவில்லை. அதற்கு பிறகு குந்தியை விட்டு, பெற்ற தாய் நீ போய் பேசு என்று சொல்லுகிறான். சூரியன் கொளுத்தி கொண்டிருக்கிறான், சூரியனை கும்பிட்டு கொண்டிருக்கிறான் கர்ணன். அப்பொழுது குந்தி வந்து பின்னால் நிற்கிறாள். சூரிய ஒளியினுடைய தாக்குதல், அந்த வெக்கை அவளுக்கு அதிகமாக இருக்கிறது. கர்ணன் தோளிலே போட்டிருக்கிற துண்டை எடுத்து தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறாள். வழிபாடு முடிந்த பிறகு திரும்பியவன் பதறி போகிறான். ஒரு சூதனின் துண்டையா, மேல் துண்டையா ஒரு மகாராணி தன்னுடைய முகத்தை மறைக்க பயன்படுத்துவது என்று கேட்கிறான். அவள் அடுத்தாற்போல் ஆரம்பிக்கிறாள், நீ சூதனின் மகன் இல்லை, என் மகன் என்று சொல்லுகிறாள். சரி அந்த கதையெல்லாம் விட, ஆற்றிலே விட்டு விட்டால் இப்பொழுது இதை பற்றி பேசுவதற்குரிய இடம் இது இல்லை. இப்பொழுது என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்கிறான். இல்லை வா, பாஞ்சாலியை பங்கிட்டு கொள்ளலாம் என்று சொல்லவில்லை குந்தி. அது கிருஷ்ணன் செய்கின்ற இந்த சிக்கல் பிடித்த வேலை. ஆனால் குந்தி சொல்லுகிறாள், நாடாளலாம், அவர்களோடு சேர்ந்து தம்பிகளை எதிர்த்து கொண்டு துரியோதனன் கெட்டவன், அந்த வம்சாவளி நம்மை அழிப்பதற்காக காலமெல்லாம் தவிக்கிறது. ஆகவே அவனோடு சேர்ந்து கொண்டு நீ போரிடுவது சரியல்ல என்று சொல்லி அவன் சொல்லுகிற போது ஒரு சான்று சொல்லுகிறான் பாருங்கள். எங்கே இருந்து எங்கே வந்து அதை சொல்லுகிறான் என்று நான் நினைத்தேன். உனக்கு தெரியாது அவன் எவ்வளவு பண்பானவன், என்னை எவ்வளவு போற்றினான். ஒரு சூதன் மகனை, ஒரு கேவலமான சமூகம் என்று நீங்கள் நினைத்த ஒரு சமூகத்தில் பிறந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவனை அவன் எவ்வளவு சமமாக என்னை அரியணையில் அமர்த்தி சமமாக வைத்து கொண்டான். என்னை ஒரு நாட்டுக்கு அரசனாக்கினான். அதெல்லாம் இருக்கட்டும், அவனுடைய செல்வத்தை எனக்கு பகிர்ந்து அளித்தான். என்னை சமமாக நடத்தினான். எனக்கு ஒரு அரசகுமாரியை மனம் செய்து வைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். எனக்கு சூதர் குலம் என்பது குறைவாக மனதில் தோன்றாத காரணத்தினால் சூதகுல பெண்ணையே நான் மணந்து கொண்டேன். அப்பொழுது துரியோதனன் வந்து அவளிடம் சொல்லுகிறான், இவனை மணந்து கொள்ளுகிறாய், ஜாக்கிரதையாக இரு, இவன் இருப்பதையெல்லாம் கொடுத்து விட்டு உன்னை ரோட்டில் விட்டு விடுவான் என்று துரியோதனன் அவனுடைய பெண்டாட்டியிடம், கர்ணனின் மனைவியாக போகிறயிடம் சொல்லுகிறான். இவன் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு போய்விடுவான், உன்னை ரோட்டில் விட்டு விடுவான், பார்த்துக்கொள், இவனைத்தானே கட்டி கொள்ளப் போகிறாய் என்று. அப்படியெல்லாம் சமமாக உண்மையான நட்போடு பழகியவனவன். அதற்கு ஒரே ஒரு சான்று சொல்லுகிறான். ஏன் நான் போரிலே அவனுக்காக சாக வேண்டும் அல்லது உங்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்றால், ஒரு முறை துரியோதனுடைய மனைவியும் நானும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தோம். சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கிற போது திடீரென்று பின்னால் துரியோதனன் வந்திருக்கிறான். அது முன்னால் இருந்த பாஞ்சாலிக்கு தெரிந்திருக்கிறது. கணவன் வருகிறானே என்று சொல்லி படிச்சென்று எழுந்து விட்டாள். எனக்கு முதுகுப்புறம் வந்ததால் எனக்கு தெரியவில்லை. நான் வெற்றி பெறுகின்ற இடத்தில் இருந்தேன். தோற்கப் போகிறோம் என்று ஓட பார்க்கிறாயா என்று சொல்லி அவளுடைய இடுப்பை பிடித்து விட்டேன். கையை நீட்டி பிடித்து அவளை உட்கார வைக்க போனேன். அவளுடைய இடுப்பு பிடிபட்டு அந்த மணிகளெல்லாம் சிதறிவிட்டன. அப்படி சிதறிவிட்ட போது பதறி போய்விட்டோம். துரியோதனின் மனைவி பதறி போய்விட்டாள் என்பதை விட அந்த இடுப்பை பிடித்து மணியை உதிர்த்து விட்ட நான் அதைவிட பதறி போய்விட்டேன். அவன் மாமன்னன், நம்மை மன்னனாக்கியவன், நமக்கு எல்லாமாக இருக்கின்றவன், அவனுடைய மனைவியை ஒரு மகாராணியினுடைய மடியை பிடித்து விட்டோமே என்று சொல்லி பதறி போய் தடுமாறி விட்டேன். அப்பொழுது அவன் எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டான்.
அதை ஒரு பொருட்டாகவே கொள்ளவில்லை. மணிகளை பொறுக்கத் தொடங்கினான். இப்படி ஒரு சமமாக நட்பாக கருதுகின்ற ஒரு மனிதனுக்கு கொடுக்காமல் இந்த உயிர் எதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய் என்று கேட்கிறான் குந்தியிடம். அடியேப்பா, இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எந்த நிலையிலும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக முயலுகிறார் வியாசர். பாருங்கள், பிரம்மாஸ்திரம் துரோணரிடம் இருக்கிறது, நாகாஸ்திரம் கர்ணனிடம் இருக்கிறது. தர்மம் வெல்லும் என்றால் இந்த நாகாஸ்திரத்தையும் இந்த பிரம்மாஸ்திரத்தையும் தாண்டி எப்படி வெல்லும்? பிரம்மாஸ்திரம் அத்தனை படையையும் அணைத்து விடும். துரோணர் அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டால் போதும், படையே முடிந்துவிடும், படையின் கதையே முடிந்துவிடும். அவ்வளவு பெரிய ஆயுதத்தை துரோணர் வைத்திருக்கிறார். கர்ணனுடைய கையில் நாகாஸ்திரம் இருக்கிறது, அர்ஜுனனுடைய தலையை கொண்டு போய்விடும். எதற்கு குறிவைத்தாலும் அந்த குறி தப்பாது. இப்படி ரெண்டு பெரிய அஸ்திரங்களை வைத்து கொண்டு தர்மம் தானாக வெறுங்கையோடு வெல்லும் என்று வியாசர் சொல்லுகிறார் என்றால் எப்படி வெல்லும் என்பதைத்தான் மகாபாரதம் பேசுகிறது. நம்மை விட வலிமையானவர்கள் தோற்கிறார்கள், நாம் ஒவ்வொரு கட்டத்தில் விதிவசமாக நாம் வெற்றி பெற்று விடுகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். அது மாதிரி மகாபாரதத்தில் நடக்கிறதா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதற்காகத்தான் இந்த மேடை. எவ்வளவு பெரிய விவாதங்கள் இங்கே நடக்கின்றன, எவ்வளவு பெரிய விவாதங்கள் நடக்கின்றன. இந்த கேள்வி எவ்வளவு பெரிய கேள்வி. பிரம்மாஸ்திரத்தை ஒருவன் வைத்திருக்கிறான், நாகாஸ்திரத்தை இன்னொருவன் வைத்திருக்கிறான். ரெண்டு பேரும் பாண்டவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த அஸ்திரங்கள் ஏவப்பட்டால் எப்படி பாண்டவர்கள் வெல்ல முடியும், தர்மம் வெல்ல முடியும் என்கின்ற கேள்விக்கு மகாபாரதம் எப்படி விடை காண்கிறது என்பதுதான் நம்முடைய சமூகத்துக்கு சொல்லப்படுகின்ற நீதி. ஆக அந்த மாதிரியான சமயங்களில் பாருங்கள், ஆக குந்தியிடம் சொல்லிவிட்டான் எந்த காரணம் கொண்டும். ஆனால் அவள் 2 வரம் கேட்கிறாள், போனால் போகட்டும் என்று கொடுக்குறான். நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் நீ விட வேண்டும், மற்ற சகோதரர்கள் மீது விடக்கூடாது, அவர்கள் பாவம், உன்னுடைய திறமைக்கு பொருத்தமானவர்கள் இல்லை, அவர்களை விட்டுவிடு. அர்ஜுனனை மட்டும்தான் உனக்கு சமமான பகையாக கருதி அவன் மீது ஒரே ஒரு முறை மட்டும் அதை ஏவு என்று சொல்லுகிறாள். ஒரு தளத்திலேயே கதையை முடித்து விடுவது அதனுடைய வலிமை உனக்கு தெரியாது, பரவாயில்லை, எனக்கு ஒரு தடவையே போதும் என்று சொல்லுகிறான் கர்ணன். அது குறியெல்லாம் தவறவே தவறாது, ஒரு தடவையே போதும் என்கிறான். இன்னொரு கோரிக்கை வைக்கிறாள், இந்த மற்ற தம்பிகளை எல்லாம் கொன்று விடாதே, அவர்களெல்லாம் பாவப்பட்ட பிறப்புகள், சரி விடு, அவர்களை எனக்கு என்னுடைய குறி அர்ஜுனனுக்கு தான் விடு, போ. நாகாஸ்திரத்துக்கு குறி தப்பாது, ஒரு தடவை போதும், நீ போ என்று சொல்லிவிட்டான். ஆனால் பாருங்கள், இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த நாகாஸ்திரத்தை விடுகிறான், குறி வைத்து விடுகிறான் அர்ஜுனனுடைய கழுத்துக்கு. கொண்டு போகிறது, பாண்டவர்கள் கதை இதோடு முடிய போகிறது என்கின்ற போது அந்த தேரை அழுத்துகிறான் கிருஷ்ணன். அவ்வளவுதான், மேலே போய்விடுகிறது அம்பு. 2வது தடவை பயன்படுத்த முடியாது. தர்மம் நிலைநாட்டப்படுவதற்காக எப்படியெல்லாம் வழிமுறைகளை கையாளுகிறது, கிருஷ்ணன் உதவிக்கு வருகிறான். ஆகவே தர்மம் நிலைநாட்டப்பட்டது. உலகத்திலேயே தர்மனுக்கு நிகரான தர்மவாதி உலகத்தில் கிடையாது என்றாலும் அதை வெற்றி பெற செய்வதற்கு ஒரு கிருஷ்ணன் மகாபாரதம் முழுவதும் துணையாக நின்றான். அவனால் தான் அந்த வெற்றிகள் சாத்தியப்பட்டன என்பது பெரிய உண்மை. அது மாதிரி இந்த இவனுடைய பிரம்மாஸ்திரம் இருக்கிற துரோணனுடைய பிரம்மாஸ்திரம் அது முற்றிலுமாக எல்லாரையும் அழித்து விடும். அவர் வைத்திருக்கிறார், ஏவ போகிறது. கிருஷ்ணன் சொல்லுகிறான், துரோணருக்கு உயிர் தன்னுடைய மகன் மீது, ஆகவே அவன் செத்து போய்விட்டான் என்று சொன்னால் இவன் உட்கார்ந்து விடுவான், போரையே தொடர மாட்டான். பிரம்மாஸ்திரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அது ஒன்றுதான் வழி. அது அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், பொய். அவன் தான் உயிரோடு இருக்கிறான், எப்படி இறந்தான் என்று சொல்வது? அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லாமல் நடக்காது தம்பி கதை. சும்மா நீ பாட்டுக்கு ஆட்சியும் வேணும், அப்புறம் அந்த அநியாயத்தை தீர்க்கவும் வேணும், அப்புறம் நீ பொய்யும் சொல்ல மாட்டியோ? சரி, சொல்ல மாட்டேன்னா போ, எல்லாம் முடிஞ்சு போயிடு, இன்றைக்கோட போர், வீட்டுக்கு போங்கன்ட்டான் கிருஷ்ணன். சரி, இப்போ என்ன செய்கிறதுங்கிறான். அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்லு. ஏன் நீங்கள்லாம் சொல்லுங்களேங்கிறான். நாங்கள்லாம் சொன்னால் நம்ப மாட்டான்டா, எங்களையெல்லாம் பொய்யர்கள்னு நினைப்பேன் அந்த துரோணர்.
நீ ஒருத்தன் தான் உலகம் பிறண்டாலும் பொய் சொல்லாத ஆளுன்னு அவன் கருதி வச்சுருக்கான். உன் மேலே மட்டும்தான் அவனுக்கு மதிப்பு இருக்குது. மதிக்கிறதுக்கு சொன்னால் தாண்டா அவன் கேட்பான், அவன் அசந்து உட்காருவேன். நீ சொல்கிறான்ன அப்போது இவன் அஸ்வத்தாமன்கிற குஞ்சரம் யானை செத்து போச்சு, யானைன்னு பைய சொல்லிக்கினேன், அஸ்வத்தாமன்னு பலமாக சொன்னேன். அவ்வளோதான். துரோணர் உட்காந்துட்டார் கீழே, தேர்தட்டில் உட்காந்துட்டா. என் மகன் செத்து போயிட்டானான்னு அதோடு அந்த போரே முடிஞ்சு போச்சு. துரோணர் சைடு போரே முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை பொய் சொன்னான் தர்மன். அவனுடைய தேர் பூமிக்கு 3 அங்குலம் உயரத்தில் போய்கொண்டிருந்த தேர் முதல் முறையாக பூமியை தொட்டு தீப்பறக்க வைத்து விட்டு சென்றது. ஒரே ஒரு முறை பொய் சொன்னான், தர்மனுடைய தேர் தட்டு கீழே இறங்கிவிட்டது. இதையெல்லாம் வியாசர் சொல்லுகிறார். ஒரு முறை பொய் சொன்னாலும் அந்த பொய் தான். தர்மன் தன்னுடைய மேல்நிலையிலிருந்து கீழிறக்கப்பட்டு விட்டான். ஆனால் எந்த நிலையிலும் மாறாத தன்மையுடையவன். துரியோதனிடம் சூதாட்டத்தில் நாட்டை இழந்துவிட்டு வீட்டுக்கு வருகின்ற போது பாஞ்சாலி தெளிவாக பேசுகிறாள். 13 ஆண்டுகள் நான் காட்டுக்கு போக வேண்டும், 13 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும், திரும்பி வந்த பிறகு நீ நாட்டை கேட்டால் அவன் தட்டிலே வைத்து உனக்கு கொடுத்து விடுவானாக்கும். அப்பொழுதும் போர் செய்து தான் இந்த நாட்டை பெற வேண்டும். அவன் சொன்ன சொல்லை காக்கின்றவன் இல்லை. அப்பொழுதும் நாட்டை போர் செய்து பெற வேண்டும் என்கின்ற போது இப்பொழுதே அந்த போரை செய் தருமா என்று சொல்லுகிறாள் பாஞ்சாலி. ரொம்ப அறிவான ஆள் பாஞ்சாலி, சாமானியமான பெண் இல்லை. நாளை 13 ஆண்டுகள் கழித்து நாம் ஏமாற்றப்பட்டு போரின் மூலம் இந்த நாட்டை மீட்கின்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டை இப்பொழுதே மீட்கலாம், போர் செய் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், எந்த காரணம் கொண்டும் கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன், தவற மாட்டேன். நான் கொடுத்த வாக்கு நிலைக்கும் என்று கருதித்தான் துரியோதனன் வாயால் நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு இந்த சூதுக்கு நாட்டை பணயமாக ஏற்றுக்கொண்டான். ஆகவே 13 ஆண்டுகள் கழித்து அன்றைய நிலையில் நடக்காவிட்டால் அது என்ன செய்யலாம் என்று அப்பொழுது யோசிக்கலாம், இப்பொழுது முடியாது என்று அவன் சொல்லுகிறான். தருமன் எல்லா நிலையிலும் வேறுபாடோடு நடந்து கொள்வான். துரியோதனுடைய தங்கை கணவன் பாஞ்சாலி தனியாக காட்டிலே இருக்கிறாள் என்று தெரிந்து அவளை தூக்கி கொண்டு போக வருகிறான். பாண்டவர்கள் வனத்திற்குள்ளே போயிருக்கிறார்கள். பாஞ்சாலியை தூக்கி கொண்டு போக அவள் என்ன நினைக்கிறாள், நாத்தனாளுடைய புருஷன் வந்திருக்கிறானே என்று அவனுக்கு உபசரித்து பழங்களெல்லாம் கொடுத்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். பிறகு இவளை தூக்க ஆரம்பித்து விட்டானவன். வா என்று சொன்னால் இவள் மாட்டேன் என்று சொன்னாள். இதெல்லாம் வைத்து கொள்ளாதே, நான் 5 பேருக்குத்தான் மனைவியை தவிர உனக்கு இல்லை, நீ இந்த சிந்தனையை விடு என்று சொல்லுகிறாள். கேட்க மாட்டேன் என்று தேரில் ஏற்றுகிறான். அவ்வளவுதான். முனிவர்கள் இந்த செய்தியை பாண்டவர்களுக்கு தெரிவித்து விடுகிறார்கள். பீமனும் அர்ஜுனனும் வந்து அவனை அடித்து துவம்சப்படுத்தி தேர்காலில் கட்டுகிறார்கள். அவனை கொலை செய்ய போகிறார்கள். பாஞ்சாலியின் மீது உனக்கு அவ்வளவு பெரிய இதுவா என்று சொல்லி கொலை செய்ய போகிறார்கள். அப்பொழுது தருமன் சொல்லுகிறான், டே தவறு செய்து விட்டான், அதை விடுவித்து விட்டீர்கள், அவனை வெளியே அனுப்பு. இப்பொழுது பாஞ்சாலிக்கு ஒரு ஊரும் நேரவில்லை, நடந்து முடிந்து விட்டது. இப்பொழுது நமக்கு ஒரே ஒரு தங்கை, துரியோதனோடு பிறந்த ஒரே ஒரு தங்கை தான் நம்முடைய வம்சாவளிக்கே ஒரே ஒரு பெண் மகவு. ஆகவே நம்முடைய கூட பிறந்த தங்கையை விதவையாக்கிவிட்டு என்ன செய்ய போகிறீர்கள், அனுப்பு அவனே என்று சொல்லுகிறான். இப்படி இப்போ தர்மன் சொல்லுவான். எல்லாவற்றிலும் மாறாக பேசுவான். அர்ஜுனன் ஒரு இடத்தில் ரொம்ப பெருமையாக 2 பேர் 2 விஷயம் பேசுவார்கள். ஒன்று அர்ஜுனன் தருமனை பற்றி பேசுவது, இன்னொன்று கர்ணன் துரியோதனனை பற்றி பேசுவது. அதை சொன்னேன் உங்களிடம். அதே மாதிரி அர்ஜுனன் வரங்கள் பெறுவதற்கு, நிறைய ஆயுதங்கள் பெறுவதற்கும் வரங்கள் பெறுவதற்கும் சிவனை நோக்கி தவம் புரிய போகிறான். சிவன் வேடத்தில் வந்து கட்டி கொள்ளுகிறான். நீ யார் என்று கேட்கிற போது பீமனை அதுபோல் குரங்கு கேட்கிறது. அனுமான் கேட்கிறான். கேட்கின்ற போது நான் வாயுபுத்திரன், குந்தி மகன், பாண்டவன் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் இவன் சொல்லுகிறான், தருமனுக்கு அனுசனானேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய தம்பி என்று சொல்லுகிறான். சிவனுக்கு தான் யார் என்று அறிமுகப்படுத்தி கொள்ளுகின்ற போது நான் தருமனின் தம்பி என்று சொல்லுகிறான். மற்றதெல்லாம் அவன் விட்டுவிட்டான். தருமனுக்கு தம்பியாக இருப்பது என்பது அவ்வளவு பெரிய பேறு என்பது அவனுக்கு புரிகிறது. இந்த அனுசன் என்பது போன்ற சொற்களெல்லாம் நிறைய வில்லி பாரதத்தில் வரும். அதனாலே வில்லி பாரதம் நமக்கு புரிவதில்லை. 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட காப்பியம் அது. மகாபாரதத்தை தமிழிலே சுருக்கி மொழிபெயர்த்து ஸ்ரீவில்லிபுத்தூரார் இந்த
நூலை படைக்கிறார். அவர் காலம் என்பது ரொம்ப சமக்கிருத கலப்புள்ள காலம், 16ஆம் நூற்றாண்டு, சிற்றரசர்கள் ஆண்ட காலம். ஆகவே அனுசன் என்ற சொல் என்ன என்று பொருள் தெரியாமல் நான் இருக்கிற அகராதியிலே தான் புரட்டி கடைசியில் ஒரு சமஸ்கிருத பண்டிதரிடம்தான் தம்பி என்பது அதற்கு பொருள் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆக அது நிறைய சமஸ்கிருத கலப்பு இருக்கிற காரணத்தினாலே, அதாவது அந்த சொல்லுகிற விதம் வில்லிபுத்தூராரிடம் வியாசர் பாரதம் படிக்கிற போது கிடைக்கிற வேகம் வில்லிபுத்தூரார் பாரதம் கிடைக்கிற போது கிடைக்காது. அப்படியே நடைக்கு நடை செய்யுளாக இருக்கும் என்பதை தவிர அதில் பெரிய சிறப்பு என்று எனக்கு எதுவும் படவில்லை. ஆனாலும் கூட கம்பனாக இருந்தால் எப்படி பேசுவான்? ராவணன் போரிலே தோற்றுவிட்டு வருகிறான், முதல் முறையாக வாழ்க்கையிலே தோற்கிறான். தோற்றுவிட்டு வருகிற போது என்னென்ன சிந்தனை ஏற்பட வேண்டும்? நாடு பறிபோகும், நாம் சாதாரண ஆளாவோம், கைதாவோம், சிறைப்படுவோம், கேவலப்படுவோம், இதெல்லாம் வர வேண்டும். அதெல்லாம் வரவில்லை. கம்பன் சொல்லுவான், சானகி நகுவலென்று அவன் சாம்பினானான். சீத சிரிப்பாளே, ஏண்டா பத்தியா கடைசியில் உனக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதை பார்த்தாயா என்று சீதை சிரிப்பாளே, சானகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகிறான் என்று கம்பன் சொல்வான். கம்பனுக்கு நிகரான கல்வியாளன் தமிழ்நாட்டிலே கிடையாது. 13,000 பாடல்கள் அவன் எழுதினான். காலத்தையும் வெளியையும் கடந்தவன் இறைவன் என்ற சொல்லை அவன் எழுதியதை படித்துவிட்டு நான் அரண்டு போய்விட்டேன். ஏனென்றால் நாம் ஒரு பொருளை புரிந்து கொள்வதற்கு காலமும் இடமும் தான் காரணமாக இருக்கிறது என்று நம்முடைய இமானுவேல் காண்ட் சொல்வான். ஸ்பேஸ் அண்ட் டைம், இது ரெண்டும் நம்முடைய மனம் கற்பிக்கின்ற கற்பிதங்கள். நாம் ஒரு பொருளை பார்க்கின்ற போது இது ஒலிபெருக்கி என்றால் இது ஒலிபெருக்கியா இல்லையா என்று நம்முடைய மனம் இதை கற்பித்துக் கொள்கிறது, இது ஒலிபெருக்கி என்று. ஆனால் அது எதுவாக உண்மையிலே இருக்கிறது என்பது அந்த பொருள்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு பொருளையும் வாங்கி கொள்வதற்கு நம்முடைய மனதிற்கு தேவைப்படுகின்ற ஆற்றலாக நாம் கற்பனையாக ரெண்டை உருவாக்கி கொண்டோம். ஸ்பேஸ் அண்ட் டைம், காலம் வெளி ரெண்டையும் நாம் உருவாக்கி கொண்ட காரணத்தினால் இதை ஒரு பொருளாக ஒரு பெயர் சூட்டி நம்மால் அறிய முடிகிறது என்று அவன் சொன்னான். இந்த காலத்தையும் வெளியையும் கடந்தவன் இறைவன் என்று அவன் சொன்னான் என்பதை அறிந்தபோது 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் இமானுவேல் காண்டுக்கு ஏற்பட்ட சிந்தனைக்கு கம்பனுக்கு என்ன இதை பற்றி என்ன அவனுக்கு ஓடி இருக்க வேண்டும் என்று இவன் விஞ்ஞானபூர்வமாக அதை கண்டுபிடித்து பேசுகிறான் இமானுவேல் காண்ட். ஆனால் அதை கம்பன் எப்படி அறிந்தான்? ஆக மனிதர்கள் கடக்க முடியாதது காலத்தையும் வெளியையும் இடத்தையும், ஸ்பேஸ் அண்ட் டைம், காலத்தையும் இடத்தையும் நம்மால் கடக்க முடியாது. அவற்றின் துணை கொண்டு தான் எல்லாவற்றையும் நாம் அறிய வேண்டும். அவை நம்முடைய மனத்தின் கற்பனைகள் என்றாலும் கூட அந்த கற்பனைகளின் வழியாகவே பொருள்களாக நாம் உணர்கிறோம் என்ற மாபெரும் விஞ்ஞான கருத்தை இமானுவேல் காண்ட் 19ஆம் நூற்றாண்டில் சொல்லியதை இதை கடக்க முடிந்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் கடவுள் என்று கம்பன் பேசுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சாதனை! காலமும் வெளியும் கடந்த காரணன் என்று சொல்லி இறைவனை பற்றி பேசுவான். பெரிய கல்விமான் கம்பன். கம்பனை போய் கொளுத்த வேண்டும் என்று சொன்னார்களே என்பதை நினைக்கிற போது சரி, எல்லாம் காலமெல்லாம் முடிந்து கடைசியில் எல்லாம் ஓய்ந்து போய்விட்டார்கள். எல்லாம் கம்பனும் நிற்பான், மகாபாரதமும் நிற்கும். மகாபாரதம் தமிழ் செய்த பாண்டியன் என்று ஒரு மன்னன் போற்றப்படுகிறான். கிருஷ்ணா ஸ்வீட்ஸை நாம் எதற்கு போற்றுகிறோமோ அதுபோல் மகாபாரதத்தை ஒருவன் ஆட்சியாளன் பெரும்பொருள் செலவழித்து பெரும் புலவர்களை கொண்டு மகாபாரதத்தை தமிழிலே வில்லிபுத்தூராருக்கு முன்பு அதை உருவாக்க நினைத்தான், உருவாக்கினான். அவையெல்லாம் அழிந்து விட்டன. மகாபாரதம் தமிழ் செய்த பாண்டியன் என்றே அவனுக்கு பெயர். ஆகவே ஒரு கதை நம்முடைய மனதில் எவ்வளவு சிந்தனைகளை கிளறுகிறது, எவ்வளவு நம்முடைய மனத்தை கழுவுகிறது. பெரிய அழுக்கு கூட அதுதான், பெரிய அழுக்கக்கூடம் அதுதான். அதை கழுவுவதற்கு எதால் முடியும்? மகாபாரதம் போன்ற நூல்களால், திருக்குறள் போன்ற நூல்களால், கம்பன் போன்ற இராமாயண கதைகளால் முடியும். ஆக இதற்காக சொல்லுகிறேன், இந்த துரியோதனுடைய சிறப்பையும் சொல்லுகிறேன். துரியோதனன் ஒரு மனிதனான முறையில் அவன் ஒன்றும் மோசமான ஆள் இல்லை. அவனுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டான், அதிகாரத்தை அடைவதை விட்டு கொடுக்க மாட்டான். எவனுடையதையும் எடுத்துக்கொண்டாலும் நாம் பெரிய நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பான். அது தர்மரிடம் கிடையாது. அவன் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான் பாருங்கள், எவ்வளோ அறிவாக பேசுகிறான் என்று சொல்கிறேன். அர்ச்சுனன் கட்டி கொண்டாளே சுபத்திரை, அவள் துரியோதனனுக்கு மனம் பேசி முடிக்கப்பட்டாள்.
அவள் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் தங்கை. இவ என்ன பண்ணி தொலைச்சிருக்கணும், நான் துரியோதனை கட்டிக்க மாட்டேன்னு அப்போவே சொல்லி தொலைச்சிருக்கணும். பேசாமல் இருந்து விட்டு பேசி முடிச்சுக்கணும், வெத்தலை பாக்கெல்லாம் மாற்றிக்கினேன், எல்லாம் பண்ணி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு, திருமணத்துக்கு தேதியும் வச்சாச்சு. அப்போ போய் இவ பைய கிருஷ்ணங்கிட்ட எனக்கு அர்ச்சுனன் தான் பிடிக்குது, நான் என்னென்னு துரியோதனை கட்டிக்குவேன் அப்படின்னொன்னே, சரி சரி அப்படின்னா என்னத்துக்கு பரவாயில்ல, கல்யாணம் தான் நடக்கலை. இல்லை கிருஷ்ணன் பெரிய திருதாள பேர் வழி, சாமானிய ஆள் இல்லை கிருஷ்ணன். எந்த வேலைக்கு வேணாலும் போவேன், பொய்யெல்லாம் சொல்கிறேன், அறத்தை நிலைநாட்டோன்னா பொய் சொல்லணும்னு சொன்ன ஆளவன். அதனால் தங்கச்சி சரி பரவாயில்ல அப்படின்னா, நீ ஒன்று செய்ய, எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டோம், வெத்தலை பாக்கெல்லாம் மாற்றிக்கிட்டோம், நீ பேசாமல் அர்ச்சனனோட ஓடி போயிருங்கிற. ஓடி போயிட்டாங்க அர்ச்சனனோட. பலராமன் இன்னொரு அண்ணன், அவன் ரொம்ப நொந்து போயிட்டான். நம்ம இவ்வளவு சபையில் வைத்து முடித்து கொண்ட திருமணம் துரியோதனுக்கு இதை எப்படி சொல்வது என்று தவிக்கிறான். பலராமன் அங்கே வர்றான், கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய தங்கை அர்ச்சுனனோடு ஓடி விட்டாள் அப்படின்னு சொல்கிறான். சொல்கிற போது பீஷ்மர் அங்கே இருக்கார், எல்லாரும் அங்கே இருக்காங்க, சபையே கூடியிருக்கு. துரியோதனை மன நொந்து கோபப்பட்டு படையை திரட்டுவான் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். எனக்கு பேசி முடித்த பெண்ணை அர்ச்சுனன் கொள்வதா என்று இவன் நினைப்பான் என்று கருதுகிறார்கள். ஆனால் துரியோதனை கேட்குறேன் பலராமன்ட்ட, சரி அர்ச்சுனனை தூக்கி கொண்டு போனானா இவளா அவனோட ஓடி போனாளான்னு கேட்குறேன். இவ தான் அவனோட ஓடி போயிட்டாக்குறேன். அப்போ விட அது அவள் விருப்பம், அதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுங்கிறான். எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாருங்க. அவன் கிளப்பி கொண்டு போய் தான் நம்ம படையை திரட்டிக்கின்னு போய் அவளை வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். அது சத்திரிய தர்மம். இவளாக ஓடி போயிட்டா, தேரை இவ தான் ஓட்டிக்கணும்னா அர்ச்சனன் தான் தேரில் இருந்தேன்னு சொல்கிறான் பலராமன். அப்போ சரி இவ தான் அவனை தள்ளிக்கின்னு போயிருக்கா, அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்கிறான். அதுக்கு பீஷ்மர் சொல்கிறார் பாருங்க, அதெல்லாம் இல்லை துரியோதனா, உனக்கு பேசி முடிக்கப்பட்ட பெண்ணவ, அன்றைக்கு பேசாமல் இருந்து விட்டு இன்றைக்கு ஓடுவது என்று சொன்னால் ஓட்டி கொண்டு போனவனின் மீது நாம் படை தொடுக்க வேண்டும், இதுதான் சத்திரிய தர்மம். நான் தளபதியாக தலைமை தாங்குகிறேன், இந்த போரை நடத்துவோம் வா, இதுதான் நம்முடைய சத்திரிய தர்மமாக என்றைக்கு விருந்து வந்திருக்கிறதுன்னு சொல்கிறேன். அவன் விருப்பம் இல்லாமல் ஓடி போயிட்டா, அவனை வேறு தள்ளிக்கின்னு போயிட்டா, இவனுக்கு போய் போராடணும், எல்லாரையும் சாகடிக்கணுங்கிறிய சேச்சப்போ அப்படின்ட்டான். அவ்வளோதான், பீஷ்மன் அவுட் ஆகிட்டான். பீஷ்மனுடைய தர்மம் பழைய தர்மம், அந்த சத்திரிய தர்மம், அந்த தர்மம், இந்த தர்மம், அந்த அடிப்படையிலானது. துரியோதனை தெளிவாக பேசுகிறான் பாருங்கள். என்ன சூதர்மகன்டா, என்னடா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டான்ல. நீங்கள்லாம் குடத்தில் பிறந்தியே, மரத்தில் பிறந்தியே, அப்பனுக்கு பிறக்காமல் எவன் உனக்கு பிறந்தியே, நீங்கள்லாம் இவனை பற்றி பேசுகிற, அது எப்படி பேசினானோ அதே மாதிரி பேசுவான். மற்ற எல்லாவற்றிலும் அஸ்வத்தாமனும் இவனுக்காக சாகிறான், கர்ணனும் இவனுக்காக சாகிறான். அப்படியானால் அவனிடம் ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருந்தால்தான் அவனுக்காக சாக வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள். கடைசியாக அஸ்வத்தாமன் அழித்தான், பாண்டவர் வம்சத்தையே அழித்தான். கிருஷ்ணனால் ஒரு வம்சாவளி மட்டும் காக்கப்பட்டது என்பது வேறு. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், எல்லா குணங்களும் உள்ளவர்கள் தான் மகாபாரதத்திலே படைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆனால் ரொம்ப குறிப்பானவன் இதில் துரியோதனன். அவனுக்காக சாவதற்கு பல பேர் இருந்தார்கள் என்று சொல்வதே அவனுக்கு ஏதோ ஒரு சிறப்பு இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆனால் அவன் எந்த நடைமுறையிலும் எந்த தர்மத்திற்கும் அவன் கட்டுப்பட்டவன் இல்லை. மாபெரும் தர்மவாதி நம்முடைய தர்மன். இன்னொன்று, மகாபாரதத்தை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் என்ன பெரிய கதை ஒன்று சொல்லப்படும் என்றால், இந்த பாஞ்சாலி, பாரதி கூட சொல்வான், யாரடா பணியாழ்வாராய் ஐவரை மணந்த தேவி, ஐவரை மணந்த தேவி என்று பாரதியை கேலி செய்வான் பாஞ்சாலியை. கர்ணன் கேலி செய்வதாக கேலி செய்வான். அப்படி இந்த பாஞ்சாலி 5 பேரை மணந்து கொண்டாள் என்பது மகாபாரதத்தில் ரொம்ப விரிவாக பேசப்படுகின்ற இடம். அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லுகிறார் பாருங்கள். குந்தி, நாங்கள் இன்று பெற்றனம் ஓர் ஐயம், என் செய்வது இதனை என்று தர்மன் கேட்கிறான். பாஞ்சாலி வெளியே நிற்கிறாள். இவர்கள் வில்வித்தையில் வென்று பாஞ்சாலியை கூட்டி கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது குந்தி உள்ளே இருக்கிறாள். அவளுக்கு இவன் சொல்லுகிறான், இன்று பெற்றனம் ஒரு ஐயம், என் செய்வது அதனை.
அப்படின்னு தர்மன் கேட்குறான். வில்லிபுத்தூரார் இப்படித்தான் எழுதுகிறார். இன்று பெற்றனம் ஓர் ஐயம். ஐயம்னா தர்மம். பிச்சை எடுக்க போனோம், ஒரு பிச்சையாக ஒன்றை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் என்ற பொருளிலே அவன் சொல்லுகிறான். அதற்கு அவள் சொல்லுகிறாள், ஒரு சேர அருந்துங்கள் என்று சொல்லுகிறாள். பெற்றுக்கொண்டு வந்த பிச்சையை ஒரு சேர அருந்துங்கள், பங்கிட்டு கொள்ளுங்கள், நீங்கள் ஐவரும் சேர்ந்து நுகருங்கள் என்று குந்தி உள்ளே இருந்து சொல்லுகிறாள். சொன்னவுடன் வெளியே வந்து பார்க்கிறாள். எதிர்கே இருக்கிறவர் பாஞ்சாலி. ஐயோ என்ன செய்து விட்டேன் என்று பதறுகிறாள். என்ன செய்து விட்டேன், இதை பாருங்கள். இதை மகாபாரதத்தில் பெரிய செய்தியாக பெரிய கதையாக வியாசர் வளர்த்து சொல்லுகிறார். என்ன செய்து விட்டேன் என்று பதறுகிறாள் குந்தி. அப்படி பதறுகின்ற போது தருமன் சொல்லுகிறான், பரவாயில்லை, எல்லாவற்றையும் நாம் பங்கிட்டுக் கொள்வது வழக்கம்தான். எங்களுக்கும் மனதுக்குள் ஒரு வேட்கை இருக்கிறது. இப்பொழுது நீ சொன்னதனால் பரவாயில்லை, நாங்களும் அதைத்தான் விரும்புகிறோம் என்று தருமன் மனம் விட்டு வெட்கமில்லாமல் இதை சொல்லுகிறான். ரொம்ப அருமையான இடம் அதெல்லாம். நின் சொல் ஆரணம் படியதாகும், நின் நினைவு அன்றால் எங்கள் நெஞ்சிலும் நினைவு உண்டு என்றான். எங்கள் நெஞ்சிலும் இந்த பாஞ்சாலியை ஐவரும் கொள்ள வேண்டும் என்கின்ற நினைவு இருக்கிறது. ஆகவே நீ என்ன செய்து விட்டோம் என்று பதற வேண்டாம் என்று குந்தியை பார்த்து தருமன் சொல்லுகிறான். சரி, அப்படியானால் எல்லாவற்றையும் நுகர்ந்து ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், அவளை ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறாள். பிறகு ஐவருக்கும் மனைவி ஆகிறாள் என்பது தொடர்ந்து போகிற கதை. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அது ஒரு காலகட்டத்தினுடைய எச்சம். இந்த 5 பேரும் எல்லாவற்றையும் ஒன்றாக பங்கிட்டுக் கொள்வது என்பது இவர்களுக்குள் வேற்றுமை வந்து விடக்கூடாது. நாடு பறிக்கப்பட்ட நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு துணையும் இல்லை. இந்த நிலையில் இவர்கள் எந்த ஒன்றிலும் வேறுபட்டு விடக்கூடாது. ஒரு சின்ன பொருள் கிடைத்தாலும் 5 பேரும் ஒன்றாக நுகர வேண்டும் என்பதை அவர்கள் வாழ்க்கை முறையாக கொண்டிருக்கிறார்கள். குந்தி அப்படித்தான் கற்பித்திருக்கிறாள். இந்த பாஞ்சாலியிலும் அப்படி சொல்லிவிட்டால், ஆனாலும் அவள் பதறி பின்வாங்கிய போது தருமன் எங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது என்று சொல்லி கீழே தருமன் இறங்குகின்ற இடம் அதுதான். அவன் அதை ஒரு பெரிய குறையாக கருதவில்லை. ஏன் பாஞ்சாலி ஐவரை மணக்க வேண்டும், இதை ஒரு பெரிய கதையாக சொல்ல வேண்டும் என்பது எப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். வரலாற்றில் பெண்கள் குறைவாக இருக்கின்ற காலமும் உண்டு, ஆண்கள் குறைவாக இருக்கின்ற காலமும் உண்டு. ஆண்கள் குறைவாக இருந்த அரேபியாவிலே போரினால் இளைஞர்கள் செத்து போய்விட்ட போது ஒரு ஆணுக்கு 4 பெண்கள் இருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு சொன்னார், ஒருவர் 4 மணக்கலாம் என்று சொன்னார். ஒருவனுக்கு ஒருத்தி தான் என்ற சட்டத்தை நபிகள் நாயகம் வலியுறுத்தி இருப்பாரே, ஆனால் 3 பெண்கள் ஆண்பாடை இல்லாமல் செத்து போவார்கள். ஆகவே ஆண்களின் தொகை போரினால் குறைந்து பெண்களின் தொகை எஞ்சி நிற்கின்ற போது, அது 1:4 இருக்கிற போது, நீங்கள் ஒருவர் 4 மணங்கள் என்று ஒரு காலத்தின் தேவைக்கு ஏற்றவாறு நபிகள் நாயகம் அந்த விதியை வகுக்கிறார். அது இன்றைக்கு வரையிலும் தொடர்கிறது. ஆனால் 4 அவர்களுக்கு கிடையாது. அதனாலே இவர்களும் ஏறத்தாழ ஒரு ஆளோடு தான் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்பது வேறு. இதை சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், ஆண்கள் குறைந்தும் பெண்கள் விஞ்சியும் இருக்கின்ற போது ஒரு ஆண் 4 பேரை மணக்கலாம் என்று சொல்லப்படுவதும், பெண்கள் குறைந்து ஆண்கள் கூடுதலாக இருக்கின்ற காலத்தில் 5 பேர் 4 பேர் ஒரு பெண்ணை மணக்கலாம். ஒரு சகோதர குடும்பம், ஒரு குடும்பத்திற்குள் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அந்த ஒரு குடும்பம் முழுவதற்கும் அவள் பிள்ளைகளை பெறலாம் என்கின்ற மலைவாழ் மக்களிடம் இருக்கின்ற அந்த பழக்கத்தை மகாபாரதம் அந்த காலகட்டம் பெண்கள் குறைவாக இருக்கின்ற காலகட்டம் அது முடிவடைகிறது. அதனால்தான் கர்ணன் ஒரு மனைவியை மணக்கிறான், துரியோதனன் ஒரு மனைவியை மணக்கிறான். அது ஏறத்தாழ 3/4 பெண்கள் சமநிலையை அடைந்து விட்டார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலை வந்து விட்டது. ஆனால் மீதி எச்சம் கொஞ்சம் இருந்தது, பழைய எச்சம். அந்த ஒரு பெண் ஒரு குடும்பம் முழுவதற்கும் வாழ்க்கைப்படலாம் என்கின்ற எச்சம் இருந்தது. அந்த எச்சத்தின் தொடர்ச்சி மகாபாரதம் பிறந்த காலம் என்கின்ற காரணத்தினால் பாஞ்சாலியை கதை தலைவியாக ஆக்கி நம்முடைய வியாசர் இதை நடத்துகிறார். ஆனால் இதனால் பெரிய குற்றம் இழைத்தவள் என்று இல்லை. ஆனால் பாஞ்சாலி ஒரு குற்றம் இழைக்கிறார். இதை வியாசர் சொல்லுகிறார். இவர்கள் எல்லோரும் வனவாசம் இருக்கிறார்கள். இன்னொரு 1 ஆண்டு 2 ஆண்டில் முடிய போகிறது. இந்த கட்டத்தில் இவர்கள் அப்படியே காட்டுக்குள் திரிகின்ற போது ஒரு நெல்லி மரம், ஒரே ஒரு நெல்லிக்கனி இருக்கிறது, ஒரே ஒரு நெல்லிக்கனி.
அந்த நெல்லிக்கனியை பாஞ்சாலி பார்த்து விட்டாள். அவள் ஏதாவது ஒன்றை பண்ணி கொண்டே இருப்பாள். போய் அந்த மரத்தில் எட்டுகிற இடத்தில் இருந்த அந்த நெல்லிக்கனியை பிடுங்கி சாப்பிட போய்விட்டாள். பிடுங்கி விட்டாள். பிடுங்கியவுடன் அங்கே இருந்த முனிவர்கள் கொஞ்சம் பேர், ஐயோ எதற்காக அதை பிடுங்கினீர்கள், பெரிய சாபத்திற்குள்ளாக போகிறீர்களே என்று சொல்லி அவர்கள் பயமுறுத்தி விட்டார்கள். இந்த நெல்லிக்கனியை ஒரு முனிவர், அவர் வளர்த்த நெல்லி மரம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவார். 12 ஆண்டுகளில் இது பழுத்து உண்ணத்தக்க பருவத்தை அடைகின்ற போது அவர் குளித்து நீராடி விட்டு வந்து சிவனை வணங்கிவிட்டு இந்த நெல்லிக்கனியை புசிப்பார். இனிமேல் 12 ஆண்டுகள் கழித்து தான் புசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அருமருந்தான உணவை இந்த பாஞ்சாலி பிடுங்கி விட்டாளே, நல்ல வேளை சாப்பிட போய்விட்டாலே, இதற்கு இந்த முனிவரின் சாபத்திற்கு ஆளாகப் போகிறீர்கள், இதோடு உங்களுடைய குடும்பம் தொலைந்தது என்று அந்த முனிவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னவுடன் இவர்களுக்கு எப்பொழுதுமே உடனே கிருஷ்ணனை நினைப்பது தான் வழக்கம். கிருஷ்ணன் நினைத்தார்கள். கிருஷ்ணன் வந்து விட்டான். வந்தவுடன் இந்த மாதிரி நடந்து விட்டதே என்று சொல்லி ஒட்ட வைப்பதற்கு ஏதாவது பண்ண முடியுமா என்று பார்க்கிறார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியிலே கிருஷ்ணன் சொல்லுகிறான், ஒவ்வொருவரும் தங்களுடைய மனத்தில் இருக்கின்ற உண்மையை, உலகத்துக்கு இதுவரையிலும் தெரிவிக்காத உண்மையை, மறைத்து வைத்திருந்த உண்மையை, அது எவ்வளவு அசிங்கமானதாக இருந்தாலும் அதை நீங்கள் மனம் விட்டு சொன்னால் ஒவ்வொருவர் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு அடியாக அந்த நெல்லிக்கனி உயரும். கடைசியில் பாஞ்சாலி சொன்ன பிறகு அது போய் ஒட்டிக்கொள்ளும் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறான். ஐயோ, அது தருமனுக்கெல்லாம் ஒளிவு மறைவே கிடையாது. அவன் எதுவோ அதை சொல்லிவிட்டான். அர்ஜுனன் சொல்லிவிட்டான், நான் தருமனுக்கு தம்பியாக பிறந்தது தான் என்னுடைய உள்மனதில் இருக்கின்ற பெரிய பெருமை என்று சொல்லி அதுவும் சரி. எல்லாரும் வரிசையாக சொன்னார்கள். அவரவர்களுக்கு என்ன பெருசாக இருக்கிறது, சொன்னாலும் என்ன சாதாரண ஆசைகள் தானே சொல்லிவிட்டார்கள். பாஞ்சாலி முறை வந்தது. வந்தவுடன் இதுவரையிலும் யாருக்கும் தெரிவிக்காத மோசமானதாக இருந்தாலும் அதை வெளியே சொன்னால்தான் இந்த நெல்லிக்கனி ஒட்டும் என்று கிருஷ்ணன் சொல்லிவிட்டான். என்ன பண்ணுவது என்று தடுமாறி சொல்ல மாட்டேன் என்கிறாள், மறுகிறாள், கண்ணீர் விடுகிறாள். என்ன இப்படி பதறுகிறாயே, என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லி தொலை, இல்லாவிட்டால் முனிவர்கள் பாண்டவர்களை சபித்து விடுவார்கள் என்று கிருஷ்ணன் மறுபடியும் பயமுறுத்தியவுடன், இல்லை மறுபடியும் அர்ச்சுனனை பார்க்குறா, மறுபடியும் பீமனை பார்க்குறா. இவங்க 2 பேருக்கு தான் அவள் பயம். நகுலனையும் ஜகாதேவனையும் ஒரு ஆளாகவே வச்சுக்கிறதில்ல, இடுப்புல தூக்கின்னு போயிடுவா அவங்கள. அவங்க அவளுக்கு ரொம்ப சாதாரணம். அப்படி பார்க்குறா. பார்த்துட்டு இல்லை இல்லை அப்படிங்கிறா. சொல்லி தொலைங்கிறான் கிருஷ்ணன். கர்ணன் மேலேயும் எனக்கு உள் மனசில் ஒரு ஆசை இருந்துச்சுங்கிறா. அடி பாவி, 5 பேருக்கு அப்புறம் 6ஆவதாக ஒரு ஆளையும் ஆசைப்பட்டிருக்கியேன்னு சொல்லி, சரி பரவாயில்லை, அவங்கள சும்மா இருந்துட்டாங்க பீமனும் அர்ச்சுனனும், சரி பரவாயில்ல 5ஓட 1 6 வச்சுக்குவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, பாஞ்சாலியவும் கேட்க முடியும். பாஞ்சாலி சாமானியமான ஆள் இல்லை. ஆகவே சரின்னு போய் இந்த நெல்லிக்கனி ஒட்டி கொண்டு விட்டது. இந்த மாதிரி ஒரு மனித மனத்தின் உள்ளிருக்கின்ற இதை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் உட்காருதுன்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்வார். நம்ம மேல் மனம் இருக்க இந்த நினைவுகள் அப்போதைக்கு எப்போது இருக்கும். நம்ம அசிங்கமானது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, நம்ம வாழ்க்கையிலையும் இருக்குது, மனசுக்குள்ளேயும் இருக்குது. இதை என்ன செய்யுதுன்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். அதை அந்த மனதில் அடி மனதுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் ஞாபகத்துக்கு சீக்கிரம் வராத அந்த அடி மனதிற்குள் அந்த நினைவுகள் புதைக்கப்பட்டு விடுகின்றன. அப்புறம் எப்போவாவது ஒரு அது தோணுமே தவிர அது புதைக்கப்பட்டு விட்டோன்னா அப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டு மேல் மனதில் இருப்பதையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாதிரி புதைக்கப்பட்ட ஒரு சிந்தனை சப்கான்ஷியஸ் மைண்டில். இதையெல்லாம் எடுத்து மகாபாரதம் பேசுப்பாருங்க. இப்படி ஒவ்வொரு நுட்பமானதையும் பாஞ்சாலினா பாஞ்சாலியை பெருமைப்படுத்தி இல்லை இருக்கும். இந்த ஒரு பாத்திரத்தை படைக்கும்போது குறை நிறையோடு படைப்பது வியாசருடைய பாங்கு. அதனால தான் தருமனையே ஒரு கட்டத்தில் கீழே இறக்கினார். அவர் இப்போ அஸ்வத்தாமன் செத்து விட்டான் என்று பொய் சொன்னான் என்று தருமனையே இறக்கினார். இதுக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிவிட்டு 1 மணி நேரம் பேச வேண்டும் என்று என்னிடம் சொன்னார்கள். அதனால் 1 மணி நேரம் நிறைவடைய போகின்ற காரணத்தினால் நான் இறுதியாக முக்கியமான ஒரு கருத்துக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆக இப்படி எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றியெல்லாம், அப்புறம் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமை பற்றியெல்லாம் இதனுடைய முன்னோடிகளாக நம்முடைய ஆட்கள் என்ன இதை தெளிவாக ஒரு விஞ்ஞான கருத்தாக வரையறுக்கவில்லையே தவிர இதை அறிந்திருக்கிறார்கள். இதைத்தான் நம்முடைய இதிகாசங்களில் பேசியிருக்கிறார்கள். ஆக
இவ்வளவுக்கும் இடையே கடைசியாக இந்த தர்மம் வெல்ல வேண்டும். எப்படி வெல்வது? நான் முதலிலே சொன்னது போல துரோணரிடம் பெரிய அஸ்திரமும் இவரிடம் நாகாஸ்திரமும் இருக்கின்ற போது தர்மத்தை எப்படி வெல்ல வைப்பது? இதற்குத்தான் கிருஷ்ணன் கடவுளினுடைய உதவி. இவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி மீட்கப்படுகிறார்கள் கிருஷ்ணனால். அர்ஜுனனுடைய தேர்தட்டை அழுத்தி நாகாசுரத்திலிருந்து காப்பாற்றி விட்டான் அர்ஜுனனை. துரோணரை மன ஊக்கத்தை இழக்க வைத்து அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தாமல் செய்துவிட்டான் கிருஷ்ணன். அதற்கு பொய் சொல்ல வேண்டிய நிலையை ஏற்படுத்தி எவ்வளவு பெரிய ஆளுக்கும் ஒரு சின்ன ஒச்சம் இருக்கும் என்பதை மகாபாரதம் சொல்லுகிறது. இதை ஏன் சொல்ல வேண்டும்? தெளிவான மனிதனாக, தூய மனிதனாக 100% பியூரிட்டியோடு ஏன் தர்மனை படைத்திருக்கக்கூடாது? அப்படி படைக்க முடியாது என்று வியாசன் கருதுகிறான். எந்த மனிதனும் கொஞ்சம் ஒச்சம் உள்ளவன் தான். ஆகவே தூய மனிதன் என்று உலகத்தில் இருக்க முடியாது. ஆகவே அவனிடமும் கொஞ்சம் ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும், அதுதான் ரியாலிட்டி என்று நம்முடைய வியாசன் கருதியிருக்கிறான். அதனாலே தான் ஒரு சிறு குற்றத்தை தர்மனுக்கு வைத்தான், பெருங்குற்றங்களை துரியோதனன் போன்றவர்களுக்கு வைத்தான். அது வேறு. இப்படி படைப்பாற்றலில் அவனைப் போல, வியாசனைப் போல சிறந்த கிரியேஷன், படைப்பாற்றல் வேறு எவனிடம் கிடையாது. தர்மனுக்கு ஒரு உச்சம். இதற்கு நான் ஒரு சான்று சொல்லுகிறேன். அதாவது சார்பு அறங்கள் முதல் அறம் என்று 2 உண்டு. முதல் அறம் என்பது தர்மன் கடைப்பிடிக்கின்ற அறம். சார்பறம் என்பது பாஞ்சாலியைப் போல 5 பேரை மணந்து கொள்வது சார்பறம். ஒரு காலத்தின் தேவை என்னவாக இருக்கிறதோ, காலம் எதை முன்னிறுத்துகிறதோ அதற்கு ஏற்பத்தான் நபிகள் நாயகமும் விதி வகுப்பார், வியாசனும் விதி வகுப்பார். பாஞ்சாலி 5 பேரை மணந்து கொண்டது, 6வதாக ஒருவனை விரும்பியது கள்ளத்தனம் என்றாலும் 5 பேரை மணந்து கொண்டது சார்பறம். அறத்திற்கு சார்பானது. அது ஒரு காலத்தின் தேவையை மட்டும் சொல்வது. தர்மம் என்பது எல்லா காலத்துக்கும் உரியது. தர்மன் எந்த தர்மத்திற்கு உரியவனோ அதே தர்மத்திற்கு நாமும் உரியவர்கள். ஆனால் சார்பரங்கள் அந்தந்த காலத்தின் தேவையை நிறைவு செய்ய வருகின்றவை. ஆக பெண்கள் குறைவாக இருந்த காலத்தில் ஒரு பெண் 5 மணப்பது, ஆண்கள் குறைவாக இருந்த காலத்தில் ஒரு ஆண் 4 அரேபியாவிலே மணப்பது என்பவையெல்லாம் சார்பரங்கள். அந்த காலத்தின் தேவையை நிறைவேற்றிவிட்டு அந்த அறங்கள் மடிந்து விடும். அந்த அறங்கள் நிலையான அறங்கள் அல்ல. ஆனால் நிலையான அறம் தர்மன் கடைப்பிடித்தானே நாம் நாட்டிலே பேசுகிறோமே அறம் என்று, அதுதான் நிலையான அறம். அந்த நிலையான அறத்தையும் சார்பறத்தையும் வேறுபடுத்தி பார்க்க நம்முடைய வியாசனுக்கு தெரிகிறது. வியாசன் இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்துகிறான் என்பது மட்டுமல்ல. கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய நாடு எவ்வளவு நாகரிகமான நாடோ அவ்வளவு நாகரிகமான நாடு சீனா. நம்முடைய அறிவின் வேகம் எவ்வளவோ அவ்வளவு அறிவின் வேகம் சீனாவில் உண்டு. நம்முடைய நாட்டில் புத்தன் பிறந்தது போல, மகாவீரன் பிறந்தது போல, வியாச முனிவன் பிறந்தது போல, வள்ளுவன் பிறந்தது போல அந்த நாட்டில் லாசே என்கின்ற டாவோயியம் என்கின்ற கொள்கையை உருவாக்கிய ஒரு மாமனிதன் தோன்றினான். கன்ஃபூசியஸ் கூட சாதாரணமானவன் தான். டாவோயிசம் என்று சொல்வார்கள். டாவோயிசம் என்கின்ற கொள்கையை சீனா கடைபிடித்த காரணத்தினாலே தான் அந்த கொள்கை என்ன என்று நான் அறிய நேரிட்ட போது அரண்டு போய்விட்டேன். அதன் பிறகு எனக்கு சீனாவை பற்றிய ஒரு சிறு மதிப்பு ஏற்பட்டது. அறிவு நிலையில் அந்த நாடு எவ்வளவு பெரிய நாடாக இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், இப்பொழுது நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு பந்து, ஒரு வட்டம். அந்த வட்டத்தை இப்படி எஸ் வடிவில் 2ஆக பிழியுங்கள். ஒரு பக்கம் கருப்பு, ஒரு பக்கம் வெள்ளை. சரியா? ஒரு பக்கம் கருப்பு, ஒரு வட்டம், பெரிய வட்டம். அந்த வட்டத்தில் அப்படி எஸ் மாதிரி 2ஆக பிளக்கிறீர்கள். பிளந்தவுடன் ஒரு பக்கம் முழுக்க கருப்பு அடிக்கிறீர்கள், இன்னொரு பக்கம் வெள்ளை. இந்த கருப்பில் ஒரு இடத்தில் வெள்ளை புள்ளி இருக்கிறது. சின்னமாக ஒரு வெள்ளை வட்டம் இருக்கிறது. கருப்பில் ஒரு சின்ன வெள்ளை வட்டம் இருக்கிறது. இந்த வெள்ளை பகுதி பாதி இருக்கிறதே, அதில் ஒரு சிறு கருப்பு வட்டம் இருக்கிறது. ஆகவே அவன் சொல்லுகிறான், முழு தூய்மை என்பது கிடையாது. வெள்ளையில் கருப்பும் கருப்பில் வெள்ளையும் மனித இயல்பு என்று டாவோயிசம் கண்டுபிடித்து சொல்லுகிறது. அதை நம்முடைய வியாசன் அந்த தத்துவத்தை சொல்லவில்லையே தவிர, அவன் தருமனிடமும் ஒரு சிறு குற்றம் இருக்கிறது, வெள்ளையிலும் ஒரு கருப்பு புள்ளி.
துரியோதனிடமும் ஒரு சிறப்பு இருக்கிறது. கருப்பிலும் ஒரு வெள்ளை புள்ளி. மனிதர்களை மனிதர்களாக நடத்துகின்றவன். தனக்காக 4 பேர் சாக வேண்டும் என்று நினைக்கின்ற அளவுக்கு உத்தமமான சமமான நட்புத்தன்மை உடையவன் என்று துரியோதனிடமும் ஒரு வெள்ளைத்தன்மை வெள்ளை புள்ளி இருக்கிறது. தருமனிடமும் ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறது. இதை சொல்வதற்கு ஒரு மாபெரும் இதிகாசம் ஏற்படுத்தப்பட்டது.